சசிகலா அவங்க குடும்பத்தோடு மட்டும்தான் இவங்க இணக்கமா இருந்தாங்க. அவங்க குடும்பத்தினர் மட்டுமே இவங்களை வந்து ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஜெயலலிதாவுடைய நெருங்கிய சொந்தங்கள் அத்தனை பேருமே அந்த அம்மாவை ஏமாத்து. ஒரு நெருங்கிய சொந்தம் போயஸ் கார்டன், அவங்க சொந்த அந்த அம்மா தன்னுடைய உழைப்பில் கட்டின வீடு பங்களா. சில காரணங்களுக்காக தன்னுடைய உறவுக்காரர் பேரில் அந்த பங்களாவை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு நாள் ராத்திரி வந்து பொட்டி படிக்கலாம் தூக்கி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. சசிகலா உயிரை கொடுத்தாங்க. இவ்வளவு சொல்றீங்களே, சசிகலா வந்து பெரிய இது அது பயன்படுத்திக்கிட்டாங்க. ஜெயிலுக்கு யார் போனாங்க? அந்த மாலோட அவங்க ஜாதிகாரன் யாரோ ஒருத்தன் போனாங்க. குறிப்பா ஜெயலலிதா அவர்களை பத்தி பேசும்பொழுது அவங்களுடைய ஆடைகள் ஆபரணங்கள் வந்து முக்கியமா பேசப்படும் சார். சினிமா நடிகைங்க அவங்க எல்லாம் கவர்ச்சியா இருந்துட்டாங்க. அவங்க வந்து பெரிய சிறந்த நடிகைன்னு அவங்க வரல, கவர்ச்சிக்காக தான். அவங்க ஜெயலலிதா கிட்ட யாரும் நடிப்பை எதிர்பார்த்து அதை எதிர்பார்த்தது என்ன ஆகுது எல்லாத்துக்கும். தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களே ஒரு இந்துத்துவ ஆதரவாளராக தான் இருந்திருக்கிறாரு. அதான் அவங்க இந்துத்துவாக தான் இருந்தாங்க. அசம்பிளிலே அவங்க சொன்னாங்க, நான் ஒரு பாப்பாத்தி தான். எம்ஜிஆர் கூட நடிச்சவங்கிறதுனால தான் வந்தாங்களே ஒழிய அவங்க என்ன லட்சியத்தை பேசினாங்க, என்ன கொள்கையை பேசினாங்கன்னு சொல்லி அவங்களை தேர்ந்தெடுத்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஜெயலலிதா அவர்களே சொன்னாங்க, இனி ஒருபோதும் வந்து நான் சாகும் வரையில் கூட பாஜகவோடு கூட்டணி கிடையாது. பாஜக கிட்ட அவங்க வாய் தவறி விட்ட ஒரு வார்த்தை, மோடியா லேடியான்னு கேட்டாங்க. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே ஊழல் குற்றச்சாட்டுக்காக ஜெயிலுக்கு போய் பதவி இழந்த ஒரே ஆள் ஜெயில், அது ஏவன் குற்றவாளி. இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே அவங்களுடைய ஆட்சி அந்த அளவுக்கு இருந்ததா? இரும்பு பெண்மணி ஏன் சொன்னாங்கன்னு எவனையும் மதிக்க மாட்டாங்க. அது தான் அவங்களுக்கு அந்த பேர் கொடுத்தது காரணம். அப்படிதான் வாஜ்பாய் முறைச்சாங்க. ஆட்சி 10 நாள்ல விவரம் புரியாமல் இருந்தது வந்து இரும்பு பெண்மணி சொல்லி பூச்சி பண்ணி. எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம். பொதுவாகவே தமிழ்நாடு அரசியலானது இந்துத்துவ அரசியலுக்கு எதிரான ஒன்றாகத்தான் தொடர்ந்து பார்க்கப்பட்டு வருகிறது. இப்பொழுது துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அதற்கு வந்து தமிழகம் முழுக்க ஒரு எதிர்ப்பலை தான் வந்திருந்தாலுமே கூட, இருந்தாலும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களே ஒரு இந்துத்துவ ஆதரவாளராக தான் இருந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது திமுக எம்பிக்கள் வந்து அவரை ஆதரிக்கணும் அப்படின்னு பேசுறாங்க. உண்மையிலே ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்துத்துவ ஆதரவாளர் தானா சார்? கரசேவைக்கு இது பாபர் மஸ்ஜித் இடிக்கும் போது கரசேவைக்கு செங்கலம் சாங்க அதெல்லாம் பண்ணாங்க. அதனால் அவங்க இந்துத்துவாக தான் இருந்தாங்க. அசம்பிளிலே அவங்க சொன்னாங்களே, நான் ஒரு பாப்பாத்தி தான். அதனால் அவங்க வந்து இந்துத்துவக்கு எதிர்ப்பாக இருந்தாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அது என்னன்னாக்கா அவங்களுக்கு வந்து கொள்கை பிடிப்போ எதுவுமே கிடையாது. எம்ஜிஆர் கூட நடிச்சவங்கிறதுனால தான் வந்தாங்களே ஒழிய அவங்க என்ன லட்சியத்தை பேசினாங்க, என்ன கொள்கையை பேசினாங்கன்னு சொல்லி அவங்களை தேர்ந்தெடுத்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. நம்ம ஊர் ஜனங்க தான் அந்த டைம்ல நமக்கு இருந்த சினிமா பைத்தியமும் எம்ஜிஆர் மேல இருந்த மகத்தான ஒரு அபிமானமும் இந்த மாதிரி விபத்துக்கள்லாம் நேர்ந்தது. ஜெயலலிதாவெல்லாம் தலைமையை ஏற்றுக்கிற ஒரு இது சங்கடம் வந்தது நமக்கு. அதுக்கு அதே சமயத்தில் யாருமே கை வைக்க முடியாத ஒரு இடம்னு கருதப்பட்ட காஞ்சி மடத்தை வந்து காலி பண்ணது அவங்க தான். அதில் தான் திராவிட இயக்கங்கள்லாம் வந்து ஜெயலலிதாவை சப்போர்ட் பண்ணிச்சு. ஹிந்து பத்திரிகையுடைய எடிட்டரை கைது பண்ணிச்சு ஐயங்கார். காஞ்சி மடம் ஐயர். காஞ்சி மடம் அன்னைக்கு வந்து இந்தியாவினுடைய அரசியலையே நிர்ணயிச்ச இடம் தெரியுமில்லது. அந்த 2-3 சாமியார், 3 அந்த பசங்க சாமியார் வயசில் அந்த 3 பேரும் இந்திய அரசியலை கையில் வச்சுருந்தாங்க. யார் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அந்த மடத்துக்கு போய் விசிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பவர் சென்டராக இருந்தது. கைது பண்ணி இன்னைக்கு காலி ஆகி போச்சு. இந்த நடுசாமியை வந்து கொலகாரன் கொண்டு போய் தள்ளி பிடிச்சிருக்கு. வீரமணி ஐயா என்ன சொன்னாருனாக்கா, சமூக நீதி காத்த வீராங்கன்னு பட்டம் கொடுத்தது காரணம் அதுதான். ஹிந்து ஐயங்காரையும் உள்ள தள்ளிச்சு, காஞ்சி மடத்து ஐயரையும் உள்ள தள்ளிச்சு. அது யாராலையும் செஞ்சிருக்க முடியாது. அது அவங்க அந்த மாதிரி தான் முடியும். அதனால தான் நம்ம கரசேவை போன்ற விஷயங்களுக்கெல்லாம் அவங்க வந்து என்ன, அன்னைக்கு நரசிம்மராவ் வந்து அவருக்கு ஜெயலலிதா கொடுத்த தொந்தரவு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. சுப்பிரமணிய சாமியை வச்சுக்கிட்டு நரசிம்மராவ் வந்து ஜெயலலிதாவுக்கு இவ்வளவுதான் குடைச்சல் கொடுத்தாருன்னு கிடையாது. அப்படி வந்த வழக்கு தான் டான்சி வழக்கு. அது ஒரு குருட்டுத்தனமா போட்ட வழக்கு. சுப்பிரமணிய சாமியை எதிர்பார்க்கல, அந்த மாதிரி கடைசியில் கொண்டு போடுற அளவுக்கு கொண்டு போகணும்னு எதிர்பார்க்கல. அதனால் அவங்க இந்துத்துவ ஆதரிச்சது உண்மை, அது எந்த பையன் கிடையாது. அதாவது நம்ம ஊரில் இருக்கிற வேதங்களால் குறிப்பிடப்படாத தெய்வங்கள், அங்காள பரமேஸ்வரர், இது மாதிரி அம்மன்கள், சிவபெருமான், முருகன்,
இவங்கெல்லாம் வேதங்கள்ல சொல்லப்பட்ட இடம். அங்க எல்லாம் பலி கொடுக்குற வழக்கம் இருக்கு. அதான் பலியெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி சட்டமெல்லாம் கொடுத்து பெரிய ரகலையெல்லாம் ஆச்சு. அதே பார்சாரதி கோயிலுக்கெல்லாம் போய் கும்பிடுவாங்கம்மா. அந்த மாதிரி ஆளு. அதே போன்று மதமாற்ற சடை தட்டத்தை கொண்டு வந்ததா இருக்கட்டும், ஸ்ரீரங்கத்துல போட்டியிட்டதா இருக்கட்டும், இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது முழுமையான ஒரு பிராமண ஆதிக்கத்தோடு தான் இருந்தது. அது அவங்களே அசம்பிளியில அவங்க சொன்னாங்க. நான் தான் சொல்றேன், அவங்க சட்டமன்றத்துல நான் பாப்பாத்தி தான். அதெல்லாம் அவங்க வந்து ஒளிமுறை வச்சுக்கல. தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு தெரிஞ்சுதான் போட்டாங்க. அதுல என்ன வேடிக்கைன்னாக்கா திராவிட இயக்கத்துக்கு அவங்க தலைவா இருந்தது தான் வேடிக்கை. ஏன்னா எம்ஜிஆருக்கும் திராவிட இயக்கத்தை பத்தி அதிகமா பெருசா தெரியாது, இந்த மாளுக்கும் தெரியாது. என்ன கொள்கை அடிப்படையில் இன்னைக்கு அதிமுக இருக்கிற ஆட்களை கேட்டு பாருங்க. அந்த கருப்பு சிவப்பு கட்சியில் இருக்கிற கருப்பு சிவப்பு எதை குறிக்குது? அவங்க கட்சியில் இருக்கிற ஒரு உருவம் இப்படி கையை வச்சுக்கிட்டு அது யார் உருவம்னு கேட்டு பாருங்க. அதிமுக இருக்கணும் பல பேத்துக்கு யாருன்னு தெரியாது. யாரு சார்? அண்ணா ஏடிஎம்கேல இருக்கணும் ரொம்ப பேத்துக்கு அந்த கொடியில் இருக்கிற ஒரு உருவம் யாருன்னு தெரியாது. அவங்க யாரோ ஒருத்தர் போட்டுக்குன்னு நினச்சிக்கிட்டு, இப்போ அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறது அமித்ஷான்னு நினச்சிக்கிட்டு. குறிப்பா ஜெயலலிதா அவர்கள் செய்யக்கூடிய சில வேலைகள் எல்லாம் பார்க்கும்பொழுது இந்துத்துவ நிலைப்பாடோட இருந்தாலுமே கூட தமிழக மக்கள் எப்படி சார் அவங்களை ஏத்துக்கிட்டாங்க ஆரம்ப காலகட்டத்துல? அன்னைக்கு இருந்த ஒரு சூழ்நிலையில கலைஞர் சில இதெல்லாம் கொண்டார். அவருடைய சில விஷயங்கள் வந்து மக்கள் ஏற்றுக்கல. குறிப்பாக அவருடைய குடும்பத்தை கொண்டது வந்து விமர்சனத்துக்கு ஆளாச்சு. அது பெரிய விமர்சனத்துக்கு வந்தது. அதுதான் அங்கே இவரை வந்து தூக்கி விட்டதுக்கு காரணமானது. கலைஞர் மேலே வந்து மக்களுக்கு ஒரு இனம் தெரியாத ஒரு வெறுப்பு வந்தபோது அவர் அந்த வெறுப்பை அவங்க வந்து எப்படி பயன்படுத்தினாங்கன்னா, 3%காரர்களுக்கு ஜென்ம விரோதி வந்து கலைஞர். அவர் ஒரு சிக்கன உடனே அதை வச்சு அவரை வந்து குற்றவாளி ஆக்கிட்டார். சர்க்காரிய கமிஷன் ஒன்று கொண்டு வந்து வச்சு ஊழல் பேர் வழி கலைஞர் மாதிரி எல்லாம் பரப்பி விட்டாங்க. அந்த சமயத்தில் எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆருக்கு இருந்த செல்வாக்கு எந்த அளவுக்கு போயிட்டு இருந்ததுன்னா, உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு கதை. பாலாஜின்னு ஒரு நடிகர், பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி, அவரும் நாகேஷும் காரில் போயிட்டு இருக்காங்க. ராத்திரி நேரம் கார் வழியில் கெட்டு போச்சு. ஒரு ஒரு ரோடு ஓரமாக நிறுத்திருக்காங்க. கொஞ்சம் சில வீடுகள், சின்ன சின்ன வீடுகள்லாம் இருக்கிற இடத்துல இந்த வண்டியை நிறுத்திட்டாங்க. டிரைவர் வந்து மெக்கானிக்கை கூட்டு வரத்துக்கு போயிட்டார். இவங்க வந்து காரை விட்டு வெளியில் நின்றுட்டு இருக்காங்க. அங்கே இருந்த அந்த சின்ன வீட்டில் வந்து ஒரு அம்மா வந்து, ஏன் வெளியில் நிற்கிறீங்க, எங்கள் வீட்டில் வந்து உள்ளே உட்காருங்கன்னு சொல்லிச்சு. இவங்க 2 பேர் உள்ளே உட்காந்தாங்க. அந்த அம்மா காஃபி எல்லாம் கொடுத்துச்சு, குடித்தாங்க. வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு. கிளம்பும் போது அந்த அம்மாளுக்கு, அப்போ நான் சொல்கிறது 50-60 வருஷத்துக்கு முன்னாடி, 100 ரூபாயை கொடுத்தாங்க. அதுக்கு அந்த அம்மா கும்பிட்டு, எனக்கு தெரியாதா, எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் தான், எப்போவுமே ஏழைகளுக்கு உதவு பண்ணுற ஆளாச்சாம்மா, நீ எம்ஜிஆர் பாரு அப்படின்னு. பாலாஜி பதில் சொல்கிறதுக்கு வாய் எடுக்கிறாரு. நாகேஷ் தட்டிவிட்டு வா அப்படின்ட்டார். வெளியில் போனால் நாகேஷ் பாலாஜிட்டு சொல்கிறேன், எவன் காசு கொடுத்தா அதை எம்ஜிஆர் கொடுத்தா நினைக்கிற அளவுக்கு அவர் எம்ஜிஆருக்கு விளம்பரம் இருக்குதுப்பா, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. அந்த மாதிரி பண்ணி எம்ஜிஆர் வந்து அந்த மாதிரி பேர் வாங்கிட்டார். அந்த நேரத்தில் வந்து எம்ஜிஆரை வந்து கலைஞர் வந்து ஒழிச்சு கட்ட பார்க்குறாருங்கிற ஒரு பொருளையை கிளப்பி விட்டாங்க. உண்மையாக இருந்தாலும் கூட அது மக்கள் மத்தியில் எடுபட்டுச்சு. அதை வந்து கேஷன் பண்ணார் எம்ஜிஆர். கலைஞருக்கு நான் பெரிய விரோதின்னு காட்டினார். மக்கள் அவளை ஆதரிச்சாங்க. அப்போ இந்த அம்மா வீட்டுக்குள்ளார உட்காந்துருந்து சினிமா தொழில் போயிடுச்சு. கூட உடனே எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா மேலே ஒரு தனியாக அதெல்லாம் நம்ம வந்து விளக்கக்கூடாது, அதோட நிறுத்திக்கணும். அதனால் கூப்பிட்டாரு, சத்துணவு அமைப்பாளர்னு போட்டார். இந்த மாதிரி பதவியெல்லாம் கொடுத்து அவர் கொண்டு விட்டார். எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்துவது தான் அந்த மாநிலம். இப்படி என்னதான் பிராமண அந்த அடிப்படையில் வந்தாலுமே கூட மாட்டுக்கறி சாப்பிட்டாங்கன்னு அவங்களே ஒரு இடத்துல ஒப்பிட்டுக்கிட்டா, பிராமணர்கள் நான்வெஜிடேரியன் சாப்பிட மாட்டாங்கன்னு யார் உங்களுக்கு சொன்னாங்க? பிராமணர்கள் நான்வெஜ் சாப்பிடுவாங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற சில பேர் தாங்க சாப்பிட்றது இல்லை. என் கூட ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு பிராமண பெண். விருந்துகளுக்கெல்லாம் போனோம்னா இந்த சிறந்த கோழிக்கறி அவங்க தான் எனக்கு செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கு தான் தெரியும் எந்த கோழி நல்லா இருக்கு. அப்படியே டேபிளில் வச்சுருப்பாங்க. பஃபே லஞ்சுக்கெல்லாம் போனோம்னா அவங்க தான் எனக்கு செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. பிராமணர்கள் வெஜிடேரியன் சொன்னது சிரிப்பாங்க யாரும். பெரிய இடத்துலலாம் அதெல்லாம் கிடையாது. அடித்தட்டு இதில் இந்த சில அர்ச்சகர்கள் இந்த மாதிரி இருக்கவங்க தான் வேணா கோயிலுக்கெல்லாம் போகிறாங்கிறதுனால வெஜிடேரியனாக இருப்பாங்க. பிராமணர்கள் வெஜிடேரியனாக இருந்தால் அந்த காலம்
எந்த காலத்திலும் அவங்க இருந்தது இல்லை. உண்மையை சொல்ல போனால் அவங்க தான் மாடு தின்னுவாங்க. இந்துத்துவா பேசக்கூடியவர்கள் வந்து மாட்டுக்கறி ஒண்ணு. ஆமாம், மாட்டுக்கறி. ரிக்வேதத்தில் 33வது சருக்கம் பூராவும் இந்த மாட்டுக்கறி எப்படி மாட்டை வந்து எப்படி வெட்டி பசுமாட்டை காளை மாட்டை கூட இல்லை, யாக பசுக்கள்னு பேர். குமரகுருவர் எழுதுறாரு நன்னேரிங்கிற புக்கில் பாடல்ல, யாக பசுக்களை வந்து கொண்டாக்க தப்பு இல்லை, சாப்பாட்டுக்காக கொல்லக்கூடாது அப்படிங்க. அன்னைக்கு இருந்த சமண மதம் வந்து அதை எதிர்த்து வந்தது தான் பௌத்த மதம். யாகத்தில் பசு வெட்டி போட்டு தொலைச்சி போடுவோம் நாங்கள், அதுக்கு பயந்துக்கிட்டு தான் யாகத்தில் பசு போடுறத நிறுத்தினாங்க. பௌத்த மதம் உண்டானதே பசுக்களை காப்பாற்றுறதுக்கு. இவங்க கிட்ட இருந்து இந்துத்துவா பேசுறது இன்னைக்கு வந்து பசுவை பாதுகாக்கிறன்னு சொல்லிட்டு இவனு தான் நிற்கிறாங்க. வேடிக்கை தமாஷை. எங்கே எந்த மெஜாரிட்டி இருக்குதோ, யார் சக்தி உள்ளவங்களா இருக்காங்களோ அந்த பக்கம் போயிடுவாங்க. அதனால ஜெயலலிதா வந்து வெஜிடேரியன் கிடையாது, எந்த காலத்திலும் வெஜிடேரியன். இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் வந்து பாஜகவுடைய இணக்கமான கூட்டணியில் இருக்கிறாங்க. ஆனா ஒரு காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்களே சொன்னாங்க, இனி ஒருபோதும் வந்து நான் சாகும் வரையில் கூட பாஜகவோடு கூட்டணி கிடையாதுன்னாங்க. ஜெயலலிதா அவர்களுக்கும் பாஜகவோடு உள்ள இணக்கமும், ஜெயலலிதா அவர்களுக்கும் காங்கிரஸோடு உள்ள இணக்கமும், இதை பற்றி நீங்க எப்படி? காங்கிரஸ் கூட அவங்க நல்லாவே இருந்தாங்க. பாஜக கிட்ட அவங்க வாய் தவறி விட்ட ஒரு வார்த்தை மோடியா லேடியான்னு கேட்டாங்க. அது அவங்கள வந்து அதனுடைய விளைவு தான் குற்றவாளி கூட்டம் நிற்க வச்சு அவரை ஏவன் கைதியாக்கி முடிச்சு கட்டிவிட்டு தான் மறுவதை பார்த்தேன். சுத்தமாக அரசியல் விட்டு விலக்குவாங்கன்னு தான் நான் பார்த்தேன். உலகத்தை விட்டு விலக்கிட்டேன். அதில் விழுந்தவங்க தானே ஏவன் குற்றவாளியை ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் அவங்க எப்படி வாழ்ந்த நம்ம இப்படி ஆயிட்டமேங்கிற அந்த சோகத்தில் விழுந்தவங்க தான். அதில் தான் அவங்க மரணமே அதில் தான். இன்னைக்கு அந்த பேரோடு தானே இருக்காங்க. இது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே ஊழல் குற்றச்சாட்டுக்காக ஜெயிலுக்கு போய் பதவி இழந்த ஒரே ஆள் ஜெயலலிதா, வேறு யாரும் கிடையாது. அது ஏவன் குற்றவாளி. அந்த பட்டத்தோடு போனது ஒரே வரி தான், மோடியா லேடியா, முடிஞ்சு போச்சு. சார், ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கு பிறகாக அதிமுக தமிழகத்தில் இருக்கணும்னா பாஜகவோடு எடப்பாடி அவர்கள் கூட்டணி வச்சாரு. எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு அதிமுகவை தக்க வைக்க ஜெயலலிதா அவர்கள் என்ன சார் செஞ்சாங்க? அன்னைக்கு ஜானகி அணி ஜெயலலிதா அணி ரெண்டா பிரிஞ்சது. ஜானகி அணி பக்கத்துல தான் எல்லாருமே போய் சேர்ந்தாங்க. அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள் அத்தனை பேரும் ஜானகி கிட்ட போய் சேர்ந்தாங்க. ஜெயலலிதா கிட்ட யாருமே இல்லை. ஆனா மக்கள் பூரா அவர்கிட்ட தான். ஜானகி பண்ண பெரிய இது என்னன்னா, எம்ஜிஆர் இறந்த போது அவர் உடலை வந்து ராஜாஜி ஹாலில் வச்சுட்டாங்க. ஜானகி வரவே இல்லை. இந்த மாதம் வந்து அங்கே நின்றுச்சு, தலைமாட்டில் நின்றுச்சு. இந்த அம்மாளை பண்ண கொடுமை சாதாரணம் இல்லை. அந்த வண்டியில் ஏறும்போது வண்டியில் இருந்தால் தூக்கி போட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அனுதாபத்தை வாங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஜானகி வந்து அரசியலுக்கு வர ஆரம்பிச்சது. வந்து சீஃப் மினிஸ்டராக வந்து உக்காந்துச்சு. ஜெயிச்ச ஒரே ஆள் பிஹெச் பாண்டியன். மற்ற அனைத்து பேரும் ஜானகி அணியில் அனைத்து பேரும் டெபாசிட்டே போச்சு. அதில் எங்கள் அண்ணன் ஒருத்தர், ராஜாராம் ஒருத்தர், அவரும் டெபாசிட். அந்த அளவுக்கு மக்கள் அவர் நிராகரிச்சாங்க. ஜெயலலிதா வந்து அன்னைக்கு வந்து அந்த வண்டியிலேருந்து அவரை தூக்கி தள்ளி விட்டது, அவரை அடித்தது, ஓச்சதெல்லாம் பார்த்ததுல அந்த அம்மாளுக்கு வந்த அனுதாபாலையில் அந்த அம்மா ஃபுல்லாக வந்து அப்படிதான் அவங்களுடைய வளர்ச்சி. உங்கள் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து ஜெயலலிதா அவர்களுடைய வளர்ச்சியை நிச்சயமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அவர்களோட ஏதாவது தொடர்பு கொண்டு இருக்கீங்களா? என்ன அவங்களுக்கு நல்லா தெரியும், ரொம்ப நல்லா தெரியும். எனக்கு பல்வேறு வகையில் உதவி இருக்காங்க. நான் அரசு பணியில் இருந்தபோது எனக்கு அவங்க காட்டின உதவி சாதாரணமானது. இதுக்கு நான் அவங்கள வந்து கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்கேங்கிறது நல்லாவே தெரியும். அவங்க என்ன சட்டை பண்ணதே இல்லை. அவன் அப்படித்தான் பேசுவான்னு விட்டுருவாங்க, கவலைப்பட்டதே இல்லை. என்னை கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் நிறைய பேசியிருக்கேன். தனிப்பட்ட முறையில் நிறைய பேசியிருக்காங்க. எனக்கு அவங்க நெருக்கிய படம். சார், வந்து ஜெயலலிதா அப்படின்னு சொன்னாவே அவங்களோட ஒப்பிட்டு ஒரு சில பிராமணர்களை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து சுப்பிரமணிய சுவாமி, இன்னொருத்தர் வந்து சோ. இவங்க ரெண்டு பேரும் எப்படி சார் ஜெயலலிதா வந்து மெயின்டைன் பண்ணாங்க? இவங்க சினிமா உலகத்துக்கு வரும்போது சோவுடைய நாடகத்தில் நடிச்சிட்டு இருந்தாங்க. அதனால சோ வந்து அவருக்கு சினிமாவுக்கு அவர் குரு மாதிரி. அதனால சோ மேல அவங்களுக்கு ஒரு மரியாதை உண்டு. சுப்பிரமணிய சாமி வந்து சில விஷயங்கள், நரசிம்மராவ காலத்தில் வந்த பல பிரச்சனைகள் சுப்பிரமணிய சாமி மூலமாக தான் ஆரம்பித்ததும் அவர் தான், தீர்த்து வச்சதும் அவர் தான். அதெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது. இப்போ நரசிம்மராவனுடைய ஒரு மகன் பேர் வந்து பிரபாகர் ராவ். பிரபாகர் ராவ் தமிழ்நாட்டு இன்சார்ஜ். எதுக்காகன்னு உங்களுக்கு புரியும்.
பிரபாகர் ராவ் சொல்லுவார், ஜெயலலிதா இந்த திட்டத்தை கொண்டு வர்றாங்க. சுப்பிரமணிய சாமி உடனே ஒரு வழக்கு போடுவார், இதில் இவ்வளவு வாங்கி விட்டார். அந்த வழக்கு அப்புறம் என்னாச்சுன்னு தெரியாது. வழக்கு போடுற பேப்பரில் செய்தி வந்துடும். எது போட்டாலும் உடனடியாக பிரபாகர் ராவ் மூலமாக எல்லாம் வரும். இதெல்லாம் இதுக்கு மேலே பேசக்கூடாது. அந்த மாதிரி அவரை பயமுறுத்தியே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் தெரியாதனமாக போட்ட வழக்கு தான் டான்சி வழக்கு. அந்த வழக்கை போட்டது வந்து ஆர்எஸ் பாரதி. ஏன்னா ஆர்எஸ் பாரதியோட நிலம் அது. திமுகவில் இருக்கார் அமைப்பு செயலாளர், அவருடைய நிலம் அது. அதைத்தான் இந்த மாதிரி பிடிச்சிருச்சு. என்னுடைய நிலத்தை பிடிச்சிட்டாங்கன்னு தான் அவர் கேஸ் போட்டார். அவர் அந்த கேஸை விட்டார். சுப்பிரமணிய சாமி தூண்டி எடுத்து விட்டது தான், அதை பயன்படுத்தி தான் பாஜக அவர் ஒழிச்சுக்கிட்டுச்சு. குறிப்பா சசிகலா அவங்க குடும்பத்தோடு மட்டும்தான் இவங்க இணக்கமா இருந்தாங்க. அவங்க குடும்பத்தினர் மட்டுமே இவங்களை வந்து ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்கல்ல, இது உண்மைதானா? இது ஓரளவுக்கு உண்மைதான், ஓரளவுக்கு உண்மைதான். அதுக்கு என்ன காரணம்னா, ஜெயலலிதாவுடைய நெருங்கிய சொந்தங்கள் அத்தனை பேருமே அந்த மாதிரி ஏமாத்தினாங்க. ஒரு நெருங்கிய சொந்தம் போயஸ் கார்டன், அவங்க சொந்த அந்த மாதிரி தன்னுடைய உழைப்பில் கட்டின வீடு பங்களா. சில காரணங்களுக்காக தன்னுடைய உறவுக்காரர் பேரில் அந்த பங்களாவை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு நாள் ராத்திரி வந்து பொட்டி படிக்கலாம் தூக்கி வெளியே அனுப்பிச்சிட்டாங்கல்ல, நடு ராத்திரி. அது வரலும் எம்ஜிஆர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த இந்த அம்மா உடனே எம்ஜிஆர்கிட்ட போச்சு. உடனே ஏற்றுக்கிட்டாரு. மறுநாள் காலையில் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்லி ஒரு 11 லட்சம் ரூபா தான் அந்த பணத்தை அவர் உடனே கட்டி வீட்டை இவர் பேருக்கு ஜெயலலிதா பேரில் மாற்றி உடனே கொண்டு போய் குடி வச்சார். தன்னுடைய சொந்தங்களை அத்தனை பேருமே அந்த அவளுக்கு துரோகம் பண்ணாங்க. அது எம்ஜிஆருக்கும் பொருந்தும். எம்ஜிஆருடைய சொந்தங்கள் பூராவே எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணாங்க. அதனால தான் அவங்க வந்து அவ்வளோ மக்கள் செல்வாக்கு அது எல்லாம் இருந்தும் கூட தனிப்பட்ட முறையில் அவங்க அனாதையாக தான் இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் சசிகலா வந்தாங்க. சசிகலா உயிரை கொடுத்தாங்க. இவ்வளோ சொல்கிறீங்களே, சசிகலா வந்து பெரிய இது அது பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு. ஜெயிலுக்கு யார் போனாங்க அந்த மாலோட? சசிகலா. வந்து என்ன பண்ணார்? சசிகலா வெளியே துரத்திவிட்டு அவர் உள்ள வந்தார். எங்கே போய் உட்காந்தார் தெரியுமில்ல? அவங்க நடத்துகிற 10 கம்பெனி எல்லாத்தையும் விட்டார். மதுபான தொழிற்சாலை நடத்துகிற மைடாஸ் கம்பெனியில் போய் உட்காந்தார். அங்கே தான் காசு. இந்த உத்தவம் புத்தரம் தான் மது விலக்கு சம்பந்தமாக துக்ளக் பத்திரிகைகளை எழுதி தீர்த்தவன். அவங்க அப்பா யார் தெரியுமில்ல? சீனிவாசன் பேர். சாராயத்துக்கெல்லாம் சாராய கம்பெனியெல்லாம் நடத்தி பெரிய ஆளான உடையாருடைய லீகல் அட்வைசர். தமிழ்நாட்டிலேயே சாராய தொழிற்சாலை நடத்துறதுக்கு ஆலோசனை வழங்கியவர் சோவோட அப்பா. சோவனுடைய பத்திரிகைகள் வந்து மது விலக்கை பற்றி எழுதுவாங்க. கருணாநிதி குடிக்க வைத்தார், நாங்கள் படிக்க வைத்தோம்னா எழுதுகிற ஆள் அவங்க அப்பா தான் வந்து சாராய தொழிற்சாலைகளுக்கு அட்வைசர். அந்த ஆள் இந்த மைடாஸில் தான் போய் உட்காந்தார். 6 மாதத்தில் அந்தமா புரிஞ்சுக்கிச்சு இவங்க எதுக்காக வந்திருக்காங்க. புரிஞ்சுக்கிட்டு இப்போ மறுபடியும் சசிகலாவை கூப்பிட்டு வந்துட்டாங்க. நேர்மையாக இருந்தாங்க. அவங்க தான் ஜெயிலுக்கு போனாங்க. அந்த லாயல்ட்டி, அந்த விசுவாசம் அவங்களுக்கு தான் இருக்குது. இவ்வளோ பேச்சுறீங்களே சசிகலா குடும்பக்காரி அது இதுன்றீங்களே, ஏமாத்துறாங்க. யார் போனாங்க? இந்த உத்தம் போனானா? பொழைச்சாண்டில் 6 மாதம் உட்காந்து பொழைச்சாருல இருந்தாங்க. குறிப்பாக ஜெயலலிதா அவர்களை பற்றி பேசும்பொழுது அவங்களுடைய ஆடைகள் ஆபரணங்கள் வந்து முக்கியமாக பேசப்படும் சார். அவங்க வந்து அந்த அளவுக்கு ஈர்ப்போட இருப்பாங்களா? உடல் முழுக்க இல்லைங்க, சினிமா நடிகைங்க அவங்கெல்லாம் கவர்ச்சியாக இருந்து தாங்க ஆகணும். அந்த தொழிலே கவர்ச்சியான உலகம். அவங்க வந்து பெரிய சிறந்த நடிகைன்னு அவங்க வரல, கவர்ச்சிக்காக தான் அவங்க வந்தாங்க. கவர்ச்சியில் தான் அவங்க நின்னாங்க. அதனால் அவங்க வந்து அவங்க ஜெயலலிதா கிட்ட யாரும் நடிப்பை எதிர்பார்த்துட்டு போகுது. அதை எதிர்பார்த்தது என்ன ஆகுது எல்லாத்துக்கும் தெரியும். சுப்பிரமணிய சாமி சொன்னார், ஒரு தடவை இது பண்ணும்போது சிலுக்கு ஸ்மிதாவுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டார். ஒரு பொதுக்கூட்டத்தில் கேட்டார், சிலுக் ஸ்மிதாவுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? நீ ஹீரோயினா நடிச்சா அந்த மாதிரி டான்ஸராக வந்தது, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி 2 பேரும் ஒரே ரோல் தான் பண்ணீங்க. அதனால் அவங்க வந்து சினிமா துறையை சேர்ந்தவங்க. சினிமா அரசியலில் கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல்வாதியும் ஏன் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க? மேடையில் ராத்திரி நீங்கள் லைட் போட்டிங்கன்னா அந்த கூலிங் கிளாஸ் வந்து உங்களை எடுப்பாக காட்டும், உங்கள் மூஞ்சை காட்டும். அதுக்காக தான் தேவர் இது நடுராத்திரி கூலிங் கிளாஸ் போட்டு போகிற அரசியல்வாதிகள் நீங்கள் தமிழ்நாட்டில் தான் பார்க்குறேன். தோற்றம் மிக முக்கியம். தோற்றத்தை பற்றி கவலைப்படாமல் எந்த மேக்கப்பும் இல்லாமல் இருந்து அரசியலில் வெற்றி அடைஞ்சவர் ஒரே ஒரு ஆள் தான் அறிஞர் அண்ணா. தலை வார மாட்டார், ஷேவ் பண்ண மாட்டார்,
இந்த சட்டைக்கு பட்டுன்னு ஒழுங்காக போட மாட்டாருங்க. ஒரு பட்டு மேலே இருக்கு, ஒரு பட்டு கீழே இருக்கு. வேட்டி கொஞ்சம் மேலே தூக்கி கட்டுவார். இடுப்பு சரியாக கட்ட மாட்டார். அப்படியே போவார், மீட்டிங் எந்திரிச்சு போவார். ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்காது. மூஞ்ச கூட கழுவ மாட்டார், அப்படியே போவார். குள்ளம் 5 அடி உயரம். அதே சமயத்தில் எம்ஜிஆர் அவ்வளோ பெரிய செல்வாக்கு உள்ளவர் தான். தொப்பியை கலட்டிலேயே கிடச்சவர், கண்ணாடியை கலட்டிலேயே. மக்கள் செல்வாக்கு இருக்குது. தோற்றத்தை தான் நம்பினார் அவர். நிச்சயமா ஜெயலலிதா அவர்கள் வந்து இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அவங்களுடைய ஆட்சி அந்த அளவுக்கு இருந்ததா உங்களுடைய பார்வையில் என்ன? இரும்பு பெண்மணி ஏன் சொன்னாங்கன்னு தெரியல. எவனையும் மதிக்க மாட்டாங்க. அது தான் அவங்களுக்கு அந்த பேர் கொடுத்ததுக்கு காரணம். அப்படிதான் வாஜ்பாய் முறைச்சாங்க. ஆட்சி 10 நாளில் கவுந்தது. இரும்பு பெண்மணின்னு சொல்லி இவனுக்கு ஏற்றி விட்டதோட விளைவு நாடு ஒரு தேர்தலை சந்திக்க வேண்டியதான் போச்சு. விவரம் புரியாமல் இருந்ததை வந்து இரும்பு பெண்மணின்னு சொல்லி பூச்சி பண்ணி விட்டாங்க. அவ்வளோதான். நிச்சயமா சார், பல்வேறு விதமான நிகழ்வுகள் பற்றி மிக தெளிவாக சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் சார். நன்றி.